ஹலோ மக்களே, வணக்கம்ங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிறிஸ்மஸுக்கு நாள் ஒரு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஒரு பாப்பா நம்மக்கிட்ட வந்து பேக்கரி கிளாஸ் வந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் கிளாஸஸும் கற்றுக்கணும், பேக்கரி கிளாஸும் அட்டன் பண்ணணும். வந்து நான் இன்றைக்கி வந்து கேக் பண்ணிவிட்டு நானே எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஓனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கங்க. அதை தாங்க இப்போ அவங்களுக்குள்ள இன்க்ரீடியன்ஸு அதில் உள்ள குவான்டிட்டிலாம் சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். ட்ரை இன்க்ரீடியன்ஸ், ஃப்ளாரோட ரேஷியோ என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு வந்து குவான்டிட்டி ரிஃபைன் ஃப்ளார் சேர்க்கணும், அடுத்தது அந்த கொக்கோ பவுடர் இதில் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ரேஷியோலாம் வந்து கண்கூடாக பார்த்து நான் செய்யணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணணும், ஜென்டிலாக எப்படி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தோம். ஏன்னா வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கு நாள் இந்த கேக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அந்த கிறிஸ்மஸ் நைட்டு வந்து அவங்க அந்த கேக்கு இதை தான் வெட்டணும் அப்படின்றதுக்காகங்க. பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நானுமே அதை மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஸ்பேச்சுலாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணாங்க. பாருங்கள், ஒரு ஒரு பொருளையும் பார்க்குறப்ப அவங்களவே எக்ஸைட்டிங்காக கேட்டாங்க, இந்த பொருளை வச்சு தான் இப்படி கேக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு. பேக்கரிக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னப்போ கேட்டாங்க, அது இப்போ ஆட் பண்ணணுமா? ஆமாம், அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். பேக்கரிக்குள்ளே அரோமா ஃப்ளேவரே சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தாங்க. அடுத்தது நம்ம 1/2 kg கேக்கு, ப்ரௌனி நட்ஸ் கேக் தான் பண்ணுறோம். அதுக்கு வந்து 2 எக்கு எடுத்துக்கிட்டோங்க. எக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டுமே எடுத்துக்கிறோம். எக் யோக் அண்ட் எக் ஒயிட் ரெண்டுமே எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் எக், இல்லைனா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்னு சொல்லுவாங்க. எக்கு வந்து சேர்க்குறப்போ அந்த சாஃப்ட்னஸ் வரும், ஸ்பாஞ்சி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர், அந்த ஃப்ளேவர் கொடுக்குறதுல எக்கோட ஃபங்க்ஷன்ஸும் இருக்குங்க. அதை எப்படி பீட் பண்ணணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஏன்னா வந்து எக்கு பீட்டிங் மிஷின் வச்சுட்டு பண்ணலாம். இப்போ க்ரீம் பீட் மிஷின்லாம் இருக்குல்ல, வச்சு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சும் பண்ணலாம். இப்போ நான் மேனுவலாக சொல்லி கொடுத்தேன். ஏன்னா மேனுவலாக பண்ணுறப்போ இப்போ 1/2 kg 1 kg அப்படின்னா நம்ம மேனுவலாகவே பண்ணலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஐயோ அந்த ஸ்பாஞ்ச் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம 1/2 kg 1 kgக்கெல்லாம் நம்மளாவே இந்த மாதிரி மேனுவலாகவே விஸ்க் வச்சுட்டு பீட் பண்ணி பண்ணலாம். பாருங்கள், நல்ல ஃப்ரூத்தியாக வந்துச்சு பாருங்கள். அந்த எக்கோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆனாவே நமக்கு போதுமானது. க்ரீமும் அந்த வந்துடும், நமக்கு ஒரு ஃப்ரூத்தினஸ்ஸாக வந்துடும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து அந்த ஃப்ளேவர் வித் வந்து அந்த எக்கோட பேடவர் ஸ்மெல் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நமக்கு வந்து நல்ல வர அந்த அரோமாவும் கிடைக்கும். வித் வந்து எக்கோட அந்த பேடவர் ஸ்மெல்லு போகுங்க. அதுக்காக நம்ம அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறப்போ இப்படியெல்லாமா இருக்குது அப்படின்னு கேட்டு செஞ்சாங்கங்க. இது டிஃப்ரெண்ட் கிளாஸ்னு இது பாருங்கள். நம்ம முன்னாடியே வந்து பட்டர் வித் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம எக்கையும் பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம இப்போ அந்த சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். டார்க் காம்பவுண்ட் வித் வந்து பட்டர், இதுதான் இதில் நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தோம், மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணுறோம். இது ஒரு 1/2 kgக்குள்ள குவான்டிட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆளாக இருந்தாலும் என் கிளாஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன், 50 பேராக இருந்தாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதாங்க என்னோடய கோர்ஸு. பாருங்கள், ஒரு சர்க்குலர் மோஷனில் பண்ணணும், கிளாக் வைஸாக தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட மெத்தட்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா திருப்பி திருப்பி பண்ணோன்னா அந்த கன்சிஸ்டன்சி வராது. பாருங்கள், நான் பண்ணுறப்ப அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக நானும் இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங்காக வந்து பண்ணாங்க. அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறவங்க கலர் சேஞ்சஸ் ஆகுதுங்கள்ல, அப்போ அவங்க வந்து எக்ஸைட்டிங்காக கேட்டாங்க, இப்போவே சாப்பிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ செய்கிறப்பவே அந்த ஃப்ளேவர் வந்துருச்சு. அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் நிறைய ஃப்ளேவர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பேக்கரியில் பேஸ்ட்ரீஸ் பண்ணுறோம், ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறோம், மஃபின்ஸு, இந்த மாதிரி நிறைய பீஸா, பர்கர் அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் இந்த பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இதெல்லாம் கலர் சேஞ்சஸ் வித் வந்து அதோடய கன்சிஸ்டன்சியெல்லாம் மாறுறப்போ இதை வந்து க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாமே, இதை வந்து சாக்லேட்டாக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் மாறுறப்போ அவங்களே சொன்னாங்க, பேக்கரியிலலாம் இப்படி தான் செஞ்சு அசத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
பாருங்கள், நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு உள்ள கன்சிஸ்டன்சிங்க இது. அந்த ஸ்டிக்கியாக நமக்கு வந்து ஆட் பண்ணுறப்ப அந்த போராக, அதான் இது வந்து பேட்டர்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு கேக் ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர்னு சொல்லுவோம். இப்போ பேஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து டோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பன்னு ப்ரெட்டுக்கெல்லாம் டோ ரெடி பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பாஞ்ச் கேக், நம்ம கேக் கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் பண்ணதை வச்சுட்டு அவங்களுமே பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா நான் வந்து இந்த 19 இயர்ஸ் கிட்ட ஆகுது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை என் கையில் எடுத்து. நான் காலேஜஸில் ப்ரொஃபஸராக காலேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அதர் காலேஜஸ்க்கு இந்த மாதிரி வேல்யூ ஆடட் கோர்சஸ்க்கும் போயிட்டுருக்கேன். நானும் ஓனாகவும் இந்த கோர்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் வந்து ஃபீஸ் கட்டி அவங்கெல்லாம் இந்த கோர்சஸ்லாம் கற்றுக்குறாங்க. ஃபீஸுலாம் நிறைய நினச்சிக்காதீங்க. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ளே தாங்க நான் வாங்கி பண்ணி கொடுக்குறேன். இதில் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். அதை வச்சுட்டு அவங்க வந்து ஓனாக வந்து ஆண்டர்ப்ரனருக்குள்ள தொழில் முனைவோர் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து அவங்க லோனெல்லாம் அப்ளை பண்ணி கூட அவங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் இருக்குதுங்க. அதில் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஏன் இதே காமிச்சிட்ருக்கேன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பொருளை ஆட் பண்ணுறத நீங்கள் பார்க்குறீங்க. அதுதாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி ஓகேங்க. இப்போ நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறோங்க. கார்னிஷ் வித் அதான் நட்ஸ் கேக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த நட்ஸ் கேக்குக்கு நம்ம ஆப்ஷனல் நட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட், பீனட், அந்த மாதிரி எந்த நட்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி முழுசாகவும் நம்ம போடலாம். நெக்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிரேட் பண்ணி கூட போடலாம். இப்போ குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னு கிரேட் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, கேக் ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள்.